Hi friends, this is Kaliraj. Welcome to TNPC Kalai Academy, a free online coaching center. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் 17ல் ஃபேமஸ் கோட்ஸ் ஹூ சைட் திஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை யார் யார் என்னென்ன கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, முக்கியமான கோட்ஸ் என்னென்ன, யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மொத்தம் வந்து 12 பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்க போகிறது ஹெலன் கெல்லர். இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கோட் என்னன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்டு cannot be seen or even touched but just felt in the heart. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான பொருட்களை நம்மளால வந்து தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் வந்து நம்மளுடைய இதயத்தால் உணர்ந்து மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து ஹெலன் கெல்லர் வந்து அவங்க கோட்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யார் முக்கியமான கோட் சொல்லியிருக்காங்கன்னா விவேகானந்தா. அவர் சொல்லியிருக்கக்கூடிய கோட், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லீவ் ஆன் தட் ஐடியா. இது வந்து எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா? இது எங்கேயும் கேட்ட மாதிரி இல்லை, தனியூர் யார் அரவிந்த் சாமி சொல்லியிருப்பாங்க. அது வந்து விவேகானந்தா சொன்னது தான், அவர் சொல்கிறது கிடையாது. இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணியாச்சு. இது வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காரு? டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லீவ் ஆன் தட் ஐடியா அப்படின்னு விவேகானந்தா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? இவர் வந்து 2 கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, தோஸ் ஹூ ஹேவ் டு எய்ம் ஐ ஹாவ் டு வாக் அலோன். யாருக்கு வந்து உயர்ந்த எண்ணங்கள் இருக்கோ அவங்க வந்து தனியாக வந்து நடக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து, ஐ ட்ரைட் ஹார்ட் டு கண்ட்ரோல் மை தாட்ஸ் அண்ட் மை மைண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் மை டெஸ்டினி. நான் வந்து என்னுடைய தாட்ஸும் சரி என்னோட மைண்டும் சரி ரொம்ப வந்து கடினப்பட்டு நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன் என்னுடைய இலக்கை வந்து அடையிறதுக்கு அப்படின்னு வந்து அப்துல் கலாம் சார் 2 கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து மொத்தம் 4-5 கோட் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ், வித் எகெயின்ஸ்ட் மீன்ஸ் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி ஃபார் இன் சஃபரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அகிம்சா வந்து ஒரு எல்லையற்ற ஒரு அன்பு கொடுக்கக்கூடியது அனைவருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ வந்து சஃபரிங் இருந்தாலும் கடைசியாக வந்து நமக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இவர் சொல்லி கொடுக்க கோட்ஸ் வந்து, வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப். எங்கே வந்து அன்பு இருக்கிறதோ அங்கே தான் வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்ட் ஒன் வந்து, இஃப் விஷஸ் ஆர் ஆஷஸ் எவ்ரி ஒன் வுட் ரைட் தம். எப்போ வந்து வாழ்த்துக்கள் வந்து தித்திப்பாக இல்லாமல் கசப்பாக இருக்குதோ அப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. அடுத்து வந்து, தேர் ஆர் பீப்புள் இன் த வேர்ல்ட் ஸோ ஹங்க்ரி தட் காட் காண்ட் அப்பியர் டு them except in form of breed அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே வந்து உலகத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து பசியோடு இருக்காங்களோ அங்கே வந்து எப்பயுமே கடவுள் வந்து போக மாட்டார், அவங்க இன்ஃபார்ம் மட்டும் கொடுக்கலாம். அடுத்து வந்து கடைசியாக சொல்லியிருக்கக்கூடிய தீம் வந்து, ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ, தென் தே லாஃப் அட் யூ, தென் தே ஃபைட் யூ, தென் யூ வின். முதல்ல வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து இக்னோர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க, கடைசியாக வந்து நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு காந்தி சொல்லியிருக்கூடிய தீம் கோட்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. அது 5வது சொல்லியிருக்கக்கூடியது பகவத்கீதை. பகவத்கீதையில் வந்து என்ன கோட் சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஷுட் லிஃப்ட் ஒன் செல்ஃப் பை ஒன்ஸ் ஓன் எஃபோர்ட் அண்ட் ஷுட் நாட் டிகிரேட் ஒன் செல்ஃப் ஃபார் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் ஈஸ் ஒன்ஸ் ஓன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய நம்பிக்கையை வந்து தானாக வந்து சுயமாக வந்து பெறணும், அவங்களுடைய எஃபோர்ட் மூலியமாக தான் வந்து அது வந்து பெற முடிந்தால் அவங்க வந்து உயரத்துக்கு செல்ல முடியும் அப்படின்ட்டு வந்து தன்னிச்சையே அப்படி ஒரு மனிதர் வந்து செயல்படுறதுன்னு பகவத்கீதையில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹெச்டபிள்யூ லாங்ஃபிலோ. இவர் சொல்லியிருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து மொத்தம் 2 சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா, லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் எனஸ் அண்ட் த க்ரோ இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது வந்து, த ஹைட் பை கிரேட் மேன் ரீச் அண்ட் கெப்ட் வேர் நாட் அட்டைன்ட் பை சடன் ஃபிளைட் பட் தே வைல் தேர் கம்பெனியன்ஸ் ஸ்லெப்ட் வேர் டெய்லிங் அப்வர்ட் இன் த நைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து 7th ஒன் வந்து ஜெசிகா காக்ஸ். இவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறது வந்து, சக்ஸஸ் இஸ் நாட் சம்திங் டு வெயிட் ஃபார், இட் இஸ் சம்திங் டு ஒர்க் ஃபார். வெற்றி வந்து நம்ம வந்து காத்திருக்க தேவையில்லை, அதுக்காக நம்ம உழைச்சா வெற்றி வந்து நம்மளை தேடி வரும் அப்படின்னு ஜெசிகா காக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். அடுத்து ஜீன் ஜாக்வஸ் ரோசோ. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் இஸ் எவ்ரிவேர் இன் செயின்ஸ். மனிதர் வந்து சுதந்திரமாக இருக்கிறான், ஆனால் பிறந்த அப்புறம் வந்து ஒரே லிங்காக செயின் மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 9th ஒன் வந்து கார்ல் ஸ்டான்பர்க். இவர் சொல்லியிருக்கக்கூடியது, அரித்மெட்டிக் இஸ் நம்பர்ஸ், யூ ஸ்கொயர் யுவர் ஹெட் to your hand to your pencil
to your paper till you get the answer. அரித்மெட்டிக் என்பது நம்பர்ஸ் தான். அது வந்து நீங்கள் எப்படி உங்கள் தலையில இருந்து உங்கள் கை மூலியமா உங்கள் பென்சில் மூலியமா உங்கள் பேப்பரில் எழுதுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கார்ல் சான்பர்க் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து 10th ஒன் வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன். இவர் சொல்லியிருக்கக்கூடிய குவைட்ஸ் வந்து அண்டர் த வைட் அண்ட் ஸ்டாரி ஸ்கை டிக் த கிரேவ் அண்ட் லெட் மீ லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ. இவர் சொல்லியிருக்கிறது வந்து ஹைட்ஸ் பை கிரேட் மேன் ரீச் அண்ட் கெப்ட் வேர் நாட் அட்டைன்டு பை சடன் ஃபைட் but they while their companions slept were trolling towards upwards in the night அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பெரிய மனிதரும் வந்து அவங்க உயரத்தை வந்து உடனே வந்து போய் பிடிச்சிடலை. அதுக்கு வந்து நிறைய உழைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய சடன் ஃபைட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ கோட்ஸில் சொல்லியிருக்காரு. அடுத்து 12th ஒன் கடைசியாக பார்க்க போது எட்வின் சி பிளீஸ். இவர் சொல்லியிருக்கிற கோட்ஸ் வந்து சக்ஸஸ் டஸ் நாட் மீன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். It means the attainment of ultimate objectives. It means winning the war, not every battle. Success வந்து ஜஸ்ட் ஒரு ஃபெயிலியருடைய ஆப்சன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும்னா அல்டிமேட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து அப்போ தான் வந்து வாரில் வந்து வின் பண்ண முடியும், எல்லா பேட்டிலையும் நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு வந்து எட்வின் சி பிளீஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம மொத்தம் வந்து ஒரு 12 பேர் வந்து என்னென்ன அவங்களுடைய கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான கோட்ஸ் வந்து இது வந்து படித்தாலே போதும். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இல்லை இந்த வீடியோ போதாது இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalairaj signing off. Thank you. நன்றி, வணக்கம்.